ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கேள்? சௌக்கியமா? நம்ம இப்போ பொடி வகைகள் பார்த்துட்டுருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பொடி பார்த்தீங்கன்னா, பூண்டு பொடி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறைய பொடிஸ்லாம் நான் என்ன பண்ணதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ நிறைய பேர் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். பார்க்காதவா கண்டிப்பாக நம்மளோட சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவா எப்படி இருக்குது லைக்கும் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள் ப்ளீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு பொடி. பூண்டு பொடிக்கு தேவையானதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டிடுறேன். பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய பூண்டை நல்லா ஒரு 2 பூண்டுக்கு நான் உரித்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். பெரிய பூண்டாக எடுத்துக்க, சின்ன பூண்டாக இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துக்கோங்க. நான் 2 பூண்டு எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு 10 மிளகா வத்தல் எடுத்துட்டுருக்கேன். காஞ்ச மிளகா வத்தல், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துட்டுருக்கேன். உளுத்தம்பருப்பு நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனால் 4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். கடலைப்பருப்பு அதில் 2 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். உப்பு, பெருங்காயம், எள்ளு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனுக்கு எடுத்துட்டுருக்கேன். தேங்காய் நல்லா ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதெல்லாம் தான் அதுக்கு தேவை. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பூண்டை நம்ம இப்போ வறுத்துக்க போகிறோம். இன்னொன்று எப்படி பண்ணுங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த சீஞ்சட்டியில் பார்த்தீங்கன்னா நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்போ இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம வறுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பூண்டை நல்லா பொரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் எண்ணெய் நல்லா ஒரு 4-5 ஸ்பூனுக்கு விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. வாசனையாக ரொம்பவும் நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு நல்லாவும் இருக்கும். அது நீங்கள் பண்ணுற எந்த பொடியாக இருந்தாலும் நல்லெண்ணெயில் யூஸ் பண்ணும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்கும். இப்போ அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்போ இந்த பூண்டை நான் போட்டுக்க போகிறேன். பூண்டை நான் முழுசாக போடுறேன். நீங்கள் தட்டிட்டு வேணாலும் போட்டுக்கலாம். தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு ஒரு ரொம்ப சும்மா சிதிக்கிற மாதிரி தட்டிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் முழுசாகவே போட்டுக்கிறேன், மிக்சியில் பொடிக்க போகிறதுனால. இப்போ இதை போட்டுட்டு இதை நல்லா பொரித்து எடுத்துக்க போகிறோம். நல்லா அதாவது தீயப்படாது, நல்லா கலரும் மாறணும். நல்லா ஒரு ப்ரௌன் கலராக வர மாதிரிக்கு, அதாவது ஒரு ப்ரௌன் கலராக வர மாதிரி நம்ம இதை பொரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இது ஓரளவுக்கு இப்போ பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ இது இன்னும் நல்லா கலர் நல்லா மாறி ஒரு ப்ரௌன் கலராக வரும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பு பார்த்திங்கன்னா சிம்லேயே தான் வச்சு இது பண்ணணும். ரொம்ப பெருசாக வச்சுக்கக்கூடாது. சீக்கிரமாக உங்களுக்கு காஞ்சி தீஞ்சு போயிடும். பூண்டு தீஞ்சால் வாசனை பூண்டு பொடியோட வாசனை நல்லா இருக்காது, வேறு மாதிரி மாறிடும். அதனால் சிம்லேயே வச்சு எல்லாம் ஒன்று ஒன்றா வறுத்துக்கோங்க. ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ப்ரௌன் கலராக நல்லா மாறட்டும். நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா வறுத்து எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். எண்ணெய் பொரிக்கிறதுக்கு மாதிரி கொஞ்சம் நிறைய விட்டுட்டு பொரிக்க எடுக்கும்போது நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஈஸியாகவும் சீக்கிரமாக பொரிஞ்சு வரும். அப்புறம் உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நான் நல்லா வறுத்தாச்சு. நான் எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்தாச்சு. நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலராக ஆகணும். தீயாதுக்கு இப்படி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டில் எடுத்துடுறேன். இது நல்லா ஆற வச்சிடணும். தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஆறின்னு இருக்கட்டும். எடுத்துகிட்டு இப்போ எண்ணெயெல்லாம் ஒட்ட வடிச்சிட்டு நம்ம இதை இதில் எடுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா பருப்புலாம் வறுக்கிறதுக்கு இவ்வளோ எண்ணெய் தேவையில்லை. நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை குறைச்சிடுறேன். குறைச்சிட்டு அப்புறமா ஒரு பருப்பாக நம்ம அதிலேயே போட்டு ஒன்று ஒன்றா வறுத்துக்க போகிறோம். வறுக்கும்போது அப்படியே உங்களுக்கு அந்த பதம் ஒன்று ஒன்றா காட்டுறேன். இப்போ அந்த பூண்டை எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டேன். அந்த பாக்கி உள்ள எண்ணெயில் இதெல்லாம் வறுத்துக்க போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு நான் 4 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருந்தேன். அந்த உளுத்தம்பருப்பு நான் அதில் போட்டுக்கிறேன். அதை போட்டுட்டு இப்போ நம்ம அதை நல்லா வறுத்துக்க போகிறோம். இதுக்கு மேலே ஒன்று ஒன்றா நம்ம போட்டுடலாம். தனித்தனியாக வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதில் இப்போ ஃபஸ்ட் நான் மிளகாவத்தல் போட்டுக்கிறேன். நான் காற்றுக்கு தகுந்த மாதிரி மிளகாவத்தல் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறோம் அது மாதிரி போட்டுக்கோங்க. நான் என்னோடய இதுக்கு அளவு 10 மிளகாவத்தல் எடுத்துட்டுருக்கேன். அது மாதிரி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்போட கொஞ்சம் கம்மியாகவே இருக்கலாம். அதில் பாதி எடுத்துட்டா போதும். அது நான் 4 எடுத்துனேன்னா இது 2 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூனு. அதையும் போட்டு நம்ம இப்போ வறுத்துக்க போகிறோம். பெருங்காயம் நான் பெருங்காயம் பொடியாக போட்டுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கட்டி பெருங்காயம் வந்தால் ஃபஸ்ட்டே அந்த எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டு போட்டுக்கோங்க. நான் இப்போது தூள் பெருங்காயங்கிறதுனால நான் அதை இப்படி மேலாக இப்போ போட்டுக்கிறேன். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவு அதையும் நான் இப்போ போட்டுன்னு விட்றேன். அதையும் போட்டுட்டு நான் இப்போ நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துன்னு விடுவோம். எள்ளும் தேங்காயும் கடைசியில் அப்புறமா தனியாக வறுத்து எடுத்துக்கணும். இதோட கூட அது வறுக்க வேண்டாம். தேங்காய் நல்லா செவக்க தனியாக வறுத்து எடுத்துக்கணும். இதோட கூட வறுக்கும்போது அது தீஞ்சு போயிடும், சரியாக வறுப்படாது. இதுவும் சரியாக அப்புறம் வறுப்படாது. அதனால் இதை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துன்னு விடுவோம். அப்புறமா தேங்காயும் எள்ளையும் தனியாக வறுத்து எடுத்துப்போம். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த பதத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும்னு. தீயப்படாது, நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். எல்லாமே சிம்லேயே தான் வச்சு வறுத்து எடுத்துட்டுருக்கேன் நான். நல்லா வறுக்க அந்த மிளகா வத்தல், பெருங்காயம், மிளகா இது எல்லாமே பருப்போட இதெல்லாம் நல்ல ஒரு வாசனை. பூண்டு நம்ம பொரித்து எடுத்துருக்கோம் இல்லையா, நல்ல ஒரு வாசனை பூண்டோடையும்.
இப்போ பாருங்கள் இது நான் வந்து நல்லா வறுப்பட்டாச்சு. நல்லா இந்த அளவுக்கு செவக்க நல்லா வறுத்து எடுத்துன்னு விடுங்க. இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து தனியாக இதையும் வந்து தனியாக வந்து எடுத்துடுறேன். இது வந்து நல்லா ஆறட்டும் நம்ம எல்லாம் பிடிச்சிக்க போகிறோம். இதையும் வந்து தனியாக எடுத்துகிட்டு பார்க்கலாம். அதை வந்து நான் தனியாக எடுத்து வச்சு தட்டில் இது வந்து ஒரு பக்கம் ஆற வச்சிடுறேன். இதையும் பூண்டையும் வந்து நல்லா ஆறிட்டு தனித்தனியாக வந்து பிடிச்சிக்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு வறுத்துட்டு காட்டுறேன் எப்படி பிடிக்கிறதுங்கிறத. இப்போ வந்து எள்ளு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். நான் வந்து வெள்ளை எள்ளு வந்து எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு கருப்பு எள்ளு வேணாலும் அது இருக்கிறதுனால அது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வெள்ளை எள்ளு இருக்கிறதுனால வெள்ளை எள்ளு வந்து எடுத்துட்டுருக்கேன். அந்த எள்ளும் வந்து போட்டுட்டு இதில் கூடவே நம்ம தேங்காய் வந்து ஒரு 2 ஸ்பூன், இது வந்து 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்துட்டுருக்கேன். தேங்காய் வந்து 2 ஸ்பூன் வந்து எடுத்துட்டுருக்கேன். அந்த 2 ஸ்பூன் தேங்காய் வந்து அதில் வந்து போட்டுக்கிறேன். டீஸ்பூன் தான் கணக்கு எடுத்துட்டுருக்கேன். தேங்காய் 2 டீஸ்பூன். தேங்காய் வந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். அதில் அந்த தேங்காயோட எண்ணெயும் போகணும். அதே சமயம் தீயப்படாது. நல்லா கலர் மாற வரைக்கும் நல்லா அதை வந்து நம்ம வறுத்து எடுத்துன்னு விடுவோம். இந்த சீஞ்சட்டியில் இருக்கிற எண்ணெயே போதும். இதுக்காக தனியாலாம் எண்ணெயெலாம் இருக்கலாம் நம்ம விடவே தேவையில்லை. இருக்கணும் தேங்காயிலையும் வந்து நமக்கு எண்ணெய் இருக்கிறதுனால அது நல்லா உங்களுக்கு பொரிஞ்சு நல்லா அந்த கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். நான் உங்களுக்கு வறுத்துட்டு வந்து காட்டுறேன். நல்லா வறுக்கட்டும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் தான் வந்து வச்சு நான் வறுத்துட்டுருக்கேன். நல்லா தேங்காய் வறுக்க உங்களுக்கு அந்த தேங்காயோட நல்லா அந்த பச்சை இந்த வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா ஒரு தேங்காயோட வாசனை வரும். அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா செவக்கவும் இருக்கும். வறுக்க எப்படி கலர் வந்து உங்களுக்கு வந்து மாறின்னு இருக்கு பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா நீங்கள் வறுத்து எடுத்துன்னு விடுங்க. இந்த காரணம் கொண்டு பெருசாகவே அடுப்பை வந்து வைக்கக்கூடாது. சிம்லே தான் வச்சு எல்லாமே வறுத்துக்கணும். இப்போ இது வந்து நல்லா வந்து வறுப்பட்டாச்சு. இங்கே பாருங்கள் நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா வந்து கலரும் வந்து நல்லா மாறி இருக்குது. தேங்காய் ஆற விட்டால் அந்த சூட்லேயே வந்து நல்லா உங்களுக்கு கலர் வந்து நல்லா மெரூனாக வந்து மாறிடும் நல்லா. இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து அந்த சூட்லேயே நான் வந்து கொஞ்சம் மேலாக ஒன்று வறுத்துக்கிறேன். பாருங்கள் நான் வந்து நல்லா வறுத்தாச்சு. தேங்காய் கலர் நல்லா மாறி இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை அப்படியே விட்டுருங்க. இது ஒரு பக்கம் ஆறின்னு இருக்கட்டும். ஏன்னா அது ஆறினதுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா வந்து பொடிச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில். இப்போ நான் அடுப்பெல்லாம் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த சூட்லேயே வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆறிட்டு நம்ம வந்து பொடிச்சிக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா பொடிச்சுப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பருப்பு மிளகாத்து இதெல்லாம் வறுத்தோம் இல்லையா, கருவேப்பிலைலாம், அதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம பொடிச்சுன்னு வந்துடுவோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம இப்போ வந்து போட்டு பொடிச்சுன்னு வந்துடலாம். நல்லா ஆறியாச்சு. நான் மிக்ஸி ஜாரில் மாற்றின்னு இருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து ஒரு 2-2.25 ஸ்பூனுக்கு, என்னோடய ஸ்பூன் சின்ன சைஸுங்கிறதுனால அதுக்கு அளவாக நான் வந்து பார்த்து 2-2.25 ஸ்பூனுக்கு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் வந்து அளவெல்லாம் வந்து நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி பார்த்து பூண்டு இதெல்லாம் வந்து ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து இதில் எல்லாமே போட்டுண்டாச்சு. நான் 2 பல்லு பூண்டுக்கு 4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து எல்லாம் கூடுதல் குறைச்சி பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை வந்து போட்டதெல்லாம் வந்து நல்லா பிடிச்சிண்டாச்சு. இப்போ பாருங்க இது நல்லா பிடிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நான் பூண்டு வந்து நான் அதில் வந்து போட்டுக்கிறேன். பூண்டும் அந்த தேங்காய் எள்ளெல்லாம் வறுத்ததை வந்து அப்புறமா போட்டுக்கோங்க கடைசியில். ஃபஸ்ட்டு இந்த பருப்பு மிளகாத்தெல்லாம் போட்டு வறுத்ததை பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் தேங்காய் வறுத்தோம் இல்லையா, கடைசியில் அதையும் எள்ளையும் வந்து போட்டு இப்போ பொடிச்சிக்கிறேன். பூண்டையும் போட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாததுக்கு நரன்னு வந்து பொடிச்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி பொடிக்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுங்கிறத நீங்கள் பார்த்து அது மாதிரி பொடிச்சிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை வந்து போட்டுருக்கேன். தேங்காய் எல்லாம் வந்து இப்போ இதை வந்து பொடிச்சுன்னு வந்துடுறேன். இங்கே பாருங்கள் இந்த பதத்துக்கு நான் வந்து நல்லா பொடிச்சுட்டு இருக்கேன். ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு வாசனை, நல்லெண்ணெயில் வறுக்கும்போது நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களாமும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு நீங்கள் அதை மாற்றிக்கலாம். இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு இந்த சீஞ்சட்டியில் கொட்டிட்டு வந்து காட்டுறேன். இன்னும் உங்களுக்கு நைஸாக வேணாலும் நீங்கள் நைஸாக வேணாலும் உங்களோட சௌகரியம் பிடிச்சிக்கலாம். எனக்கு கொஞ்சம் நரன்னு வேணும்னு நரன்னு வந்து நான் பிடிச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதில் ஒன்று சேர்த்து கலக்கிட்டு நல்லா ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுடுவோம். இது வந்து உங்களுக்கு சாதத்தோடவும் சாப்பிட்லாம். இட்லி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டுண்டும் சாப்பிட்லாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இந்த இட்லி, அதாவது இந்த பூண்டு பொடி.
இப்போ இது என்னென்னா இதிலே நான் ஆற வச்சுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து டப்பாவில் வந்து கொட்டிக்கிறேன். இல்லை பாருங்கள் நம்மளோட பூண்டு பொடி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ இதை நல்லா ஒரு பாட்டிலில் நீங்கள் மாற்றி எடுத்து வச்சுன்னா ரொம்ப நாளைக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோட பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.